ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த கௌராமி அப்படின்னு சொல்லி ஃபிஷ் இருக்குல்ல, அந்த ஃபிஷ் வந்து ஏன் அதிகமாக சண்டை போடுது அப்படின்றதான் நம்மளுடைய நண்பருடைய கேள்வி. இப்போ கௌராமி அப்படின்னா நம்ம லோக்கல் ஷாப்பில் வந்து கௌரா அப்படின்னு சொல்லி விற்பாங்கள்ல, அந்த மீன் தான். அப்படி தெரியாதவங்க இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, இந்த மீன் தான் அது. இந்த மீனை வந்து எல்லாருமே கடையில் வந்து பார்த்துருப்போம், நிறைய பேர் வீட்லேயும் வளர்த்துருப்போம், இப்போயும் கூட வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா இந்த மீனை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து வளர்க்க முடியும். அதாவது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபிஷ்ஷெலாம் கிடையாது. அதாவது இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த வாட்டரோட pH லெவல்ன்றது இப்படி தான் இருக்கணும், தண்ணின்றது வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து அதாவது அதோட டெம்பரேச்சர் அப்படின்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஃபிஷ் வந்து நல்லா ஹார்டியான ஃபிஷ்ஷு. அதாவது மற்ற மீன்கள் வளரக்கூடிய ஒரு நிலையிலையும் வளரும், மிச்ச மீன்கள் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணிலையுமே வந்து வளரக்கூடிய ஒரு மீன் தான். அதுதான் வந்து ஹார்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ஏன் சண்டை போடுது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மீனோட குணமே வந்து டெரிட்டோரியல் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு இடத்துக்காக சண்டை போடக்கூடிய ஒரு மீன் தான். அதுலேயும் முக்கியமாக அந்த மேல் கௌராமி இருக்குல்ல, அந்த ஃபிஷ் வந்து பயங்கர அக்ரெசிவாக வந்து டெரிட்டோரியலாக வந்து சண்டை போடக்கூடிய ஒரு மீன். இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன டேங்க்கில் ஒரு 4 கௌராமி 5 கௌராமி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் மெயினாக மேல் கௌராமி வந்து கண்டிப்பாக சண்டை போடும். இந்த சண்டைன்றது வந்து டெரிட்டோரியலாக அதுங்களுக்குள்ளேயே வந்து இருக்கிறதுனால இந்த சண்டையை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, சின்ன டேங்காக இருக்குல்ல, அந்த டேங்கோட சைஸை நான் பெரியப்படுத்துறது. ரெண்டாவது, அந்த மீன்களுக்கு உணவு அளிக்கிறதுடைய அந்த இடைவெளி அப்படின்றத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மீன்கள் வந்து பசி இல்லாமல் இருக்கும். அதனால் ஒன்றோட இன்னொன்று சண்டை போட்டுக்கிறதுக்கு வந்து குறையதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கம்மி. அதுக்கடுத்ததாக இந்த ஹைடிங் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. மீன் வந்து மறைவாக இருக்கக்கூடிய விருப்பப்படக்கூடிய இடங்கள்ன்றது வந்து நிறையா வந்து நம்ம வைக்கணும். அந்த சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வந்து உள்ளே வைப்போம்ல, அந்த கேவ் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வெறும் 1 or 2 வைக்காமல் ஒரு 4-5 இது வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன்களுக்கான சண்டை அப்படின்றது வந்து கம்மியாக வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சுமே மீன்கள் வந்து சண்டை போடுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து எந்த 2 மீன் சண்டை போடுதோ அந்த டேங்க்லேருந்து ஒரு மீன் எடுத்துகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது சண்டை போடுறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சண்டை போட்டதில் ஒரு மீன் ஜெயிச்சிரும். அப்படி அந்த சண்டை அதுக்குள்ளே முடிஞ்சுன்னா பிரச்சனை கிடையாது. இது 2 மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கௌராமிலே வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அந்த வெரைட்டியெல்லாம் வந்து ஒன்று மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. இப்போ ஒரு சில கௌராமி வந்து அக்ரஷன் அப்படின்றது வந்து கம்மியாக காட்டும், ஒரு சில கௌராமி வந்து அக்ரஷன் அதிகமாக காட்டும். அக்ரஷன் கம்மியாக இருக்க மீனையும் அக்ரஷன் அதிகமாக இருக்க மீனையும் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வந்து அக்ரஷன் கம்மியாக இருக்க மீனை வந்து பயங்கரமாக வந்து கடிக்கும். அதுவும் அந்த டெய்லோடைய அந்த நுனி இருக்குல்ல, அதை கடித்து அந்த இடத்தையே வந்து புண்ணாக்கி விட்டு அதில் வந்து நிறைய நோய்கள் வந்து அந்த மீன் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. கௌராமியை பொறுத்தளவு வளர்க்குறதுன்றது வந்து ஈஸி தான். ஆனால் டேங்கை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்க் வச்சிங்கனாலே போதுமானது. அதோட ஹைடிங் ஸ்பாட்டுன்றதும் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கும் பட்சத்தில் இந்த மீன்களுக்கான சண்டை அப்படின்றது வந்து குறைச்சிடலாம். ஓகே, நம்மளுடைய ஃப்ரெண்டு கேட்ட இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கும் இதே போல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காகவும் இதே போல் வீடியோ அப்படின்றத மேக் பண்ணுறேன். பை.